Hello friends, welcome back to Lilly's recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல சுண்டக்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு சமையல் மண் சட்டியில செய்ய போறேன். சட்டி காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா வெடிக்கணும். 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா வெந்தயம் போட்டு அதுவும் நல்லா பொரியணும். கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் அதை அதில் போட்டு நல்லா வதங்கணும். மண் பாத்திரத்தில் சமைக்கிற சமையல் எதுவானாலும் அதோடைய ருசியே தனிதான். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 5 பூண்டு பல், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் நல்லா நச்சு அதோட சேர்த்துக்கிறோம். ஏன் இந்த சாம்பாருக்கு இந்த பூண்டும் சீரகம் போடுறோன்னா, ஒன்று நல்ல வாசனையாக இருக்கும், இன்னொன்று பருப்பு சேர்க்கறதுனால இந்த வாயு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் பண்ணாது. அதனால தான் 2 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறோம். நம்ம பொடியும் போடுவோம், அதனால 2 பச்சை மிளகாய் போதும். கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர், கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம், இன்னும் வாசனையாக இருக்கும். 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வதக்கிக்கலாம். இப்போது சுண்டைக்காயை ஆட் பண்ண போகிறோம். எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச சுண்டைக்காய் தான் இது. ஒரு 200 கிராம் இருக்கும். காயை பறிச்சிட்டு வந்து அதை ஒரு கல் வச்சு தட்டினோம் அப்படின்னா இது போல் 2 பாதியாக உடையும். ரொம்பவும் நசிக்கிடக்கூடாது, 2 கட் பண்ணி கூட போடலாம். இப்போ சுண்டைக்காயை அதில் ஆட் பண்ணி அதுவும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் வேகணும். சிலருக்கு ரத்தத்தில் கெட்ட கொழுப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அவங்க வாரத்தில் 2 தடவை இந்த சுண்டைக்காயை உணவில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துட்டுருக்கு எண்ணெயில். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்டதான பிரச்சனைகளை இது சரி பண்ணுறதுக்கு சிறந்த மருந்தாக இருக்கிறதுனால கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக விடாதீங்க. வாரத்தில் 2 முறை 3 முறை சாப்பிடுங்க. இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் அதோடு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பவுடரையும் அதோடு சேர்த்து நல்ல எண்ணெயில் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு 150 கிராம் பருப்பு அதை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் இப்போ ஊற்றுறேன். அதில் ஏற்கனவே எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கும், அதனால் பாதி வெந்துருச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் அதோடு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு சேர்க்கலாம், பாசிப்பருப்பு சேர்க்கலாம், மசூர் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். எந்த பருப்பு சேர்த்தாலும் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது சாம்பார் சூப்பர் கமகம மணத்தோடு ரெடி ஆயிடுச்சு. இந்த காயை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு ஆறும், குடலில் இருக்கிற பூச்சிகளெல்லாம் கூட வெளியேறிடும். சுண்டைக்காய் கசக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக கசக்காது இந்த முறையில் செஞ்சோம்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக்